welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹெல்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. இது வந்துட்டு பாசிப்பருப்பு பக்கோடா. ரொம்ப ஹெல்தியா டேஸ்டியா இருக்கும், நல்ல மொறுமொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான பாசிப்பருப்பு பக்கோடா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் ஒரு சின்ன கப் அளவுக்கு பாசிப்பருப்பு இந்த மாதிரி தண்ணியில ஊற போட்டிருக்கேன். இது ஒரு 1.5 மணி நேரம் பக்கமா ஊறி இருக்கு. 1 மணி நேரம் ஊறினா கூட போதும். இது வந்துட்டு சீக்கிரமே ஊறிடும் பாசிப்பருப்புங்கிறதுனால. இப்போ நல்லா ஊறி இருக்குது. நல்லா தண்ணியை வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், சேர்த்திக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு கழுவி வச்சிருக்கிற தண்ணியை ட்ரைன் பண்ணி வச்சிருக்கிற இந்த பாசிப்பருப்பு சேர்த்திக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்த வேணாம், தண்ணி இல்லாம இதை சேர்த்திக்கோங்க. தண்ணியை சுத்தமா இருத்துட்டு நான் இந்த மிக்சியில சேர்த்திட்டேன். இதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் கரகரப்பா, நம்ம எப்படி மசால் வடைக்கு அரைப்போமோ அந்த மாதிரி கொஞ்சம் கரகரப்பா அரைச்சிக்க போறோம். தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு இதை வந்து அரைச்சிக்கோங்க. இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இங்க பாருங்க, நல்லா அரைப்பட்டுருச்சு. அதாவது கொரகொரப்பா அரைச்சிருக்கோம், ரொம்ப வந்துட்டு அரைக்கக்கூடாது நைஸா. இது வந்து குயிக்கா அரைப்பட்டுரும். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் அரைச்சிங்கனாலே இந்த மாதிரி அரைப்பட்டுரும். நான் வந்து தண்ணியும் எதுவும் விடலை, தண்ணி விடாம அரைச்சிக்கோங்க, ஏன்னா இது வந்து இந்த மாதிரி ஈஸியா அரைப்பட்டுரும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச பாசிப்பருப்பை ஒரு பாத்திரத்துல மாத்தியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட நான் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி வச்சுக்கிறேன். கூடவே கொத்தமல்லி தலை, கொஞ்சமா கருவேப்பிலை, எல்லாத்தையும் ஃபைனா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் இதுல சேர்த்திக்கலாம். ஒருவேளை அரைக்கும் போது உங்களுக்கு தெரியாம கொஞ்சம் தண்ணி எச்சா போயிடுச்சுன்னா கொஞ்சமா அரிசி மாவு சேர்த்து அதை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அந்த கன்சிஸ்டன்சியை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வடைச்சட்டியில எண்ணெய் சுடு வச்சிருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த வடை மாவுல வந்துட்டு நம்ம பக்கோடா மாதிரி போட போறோம். நீங்க தேவைப்பட்டா நீங்க இதை வடை மாதிரியும் போடலாம், ஆனா பக்கோடா மாதிரி போட்டோம்னா நல்லா கிறிஸ்பியா மொறுமொறுன்னு கிடைக்கும். அதனால நான் இன்னைக்கு பக்கோடா மாதிரி தான் போட போறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ இதுல வந்துட்டு நம்ம கிளி பக்கோடா மாதிரி சின்ன பக்கோடாஸா போட்டுடலாம். கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும், அதுக்கப்புறமேட்டு டர்ன் பண்ணி விடுங்க. போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இப்போ ஒரு சைடு ஃப்ரை ஆயிடுச்சு, நம்ம அடுத்த சைடு டர்ன் பண்ணி விடலாம். 2 சைடும் நல்லா மொறுமொறுன்னு ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட பாசிப்பருப்பு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெயை ட்ரெயின் பண்ணிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சிடலாம். பாருங்க, நம்மளோட ஹெல்தியான சூப்பரான பாசிப்பருப்பு பக்கோடா இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட ஹெல்தியான மொறு பாசிப்பருப்பு பக்கோடா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.